ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் உறுதியாக ஒரு தகவலே இல்லை. இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் வந்திருக்குது, கேஸுக்கு போகும், சிக்கும், வெளியில் வரும், ஏதாவது நடந்துடும். தூங்குறவனும் எழுப்பலாம், தூங்குறது மாதிரி நடிக்கிறவங்க நீங்கள் எழுப்பவே முடியாது. இல்லை, இப்போ இவங்களுடைய நோக்கம் முழுக்க ஜனநாயகனை அடிக்கணும், விஜயை வீழ்த்தணும், விஜயினுடைய மனதை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உருக்குலைக்கணுங்கிறது தான் இவங்க நோக்கம். ஸோ அதற்காக என்னென்னவோ பண்ணுறாங்க, அது நம்ம கண்கூடாக தெரியுது. ஏன்னா இதே சென்சார் போர்டு இதற்கு முன்னாடி எத்தனையோ படங்களை சென்சார் பண்ணியிருக்கு, அவங்க மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு. எப்போவுமே அவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்றுடுவாங்க. அது தெரு சண்டை மாதிரி இறங்கி இந்த படத்தை ஒழிச்சிருவாங்கிற முடிவை அவங்க எப்போவுமே எடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டு கொடுப்பாங்க, அந்த கட்டு பல கட்டுகளாக மாறும், ஆர்கியூ பண்ணுவாங்க, என்னென்னமோ நடக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ எஸ்ஜே சூர்யா வானதி சீனிவாசன் சென்சார் மெம்பராக இருந்தாங்க. அப்போ ஒரு படத்துக்கு அவர் போயிருந்தார், அவருடைய படத்துக்கு. அங்கே இதே மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது செல்ஃபோனை தூக்கி அடிச்சிட்டார் ஆத்திரத்தில். அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட்டே திரும்ப வாங்கணுங்கிற அளவுக்கு மாறிச்சு நிலைமை. ஆனால் அதற்கப்புறம் அதே எஸ்ஜே சூர்யா படங்கள் நிறையா வந்துச்சு. அந்த வன்மத்தை அதற்கப்புறம் வந்தவங்க காமிக்கவே இல்லை. இப்போ நம்முடைய மெம்பரை ஒரு தவறாக நடந்துக்கிட்டார், அவங்கள அவமரியாதை பண்ணிட்டாருங்கிறது அடுத்தடுத்து வர்ற சென்சார் ஆஃபீஸர்களுக்கும் மெம்பர்களுக்கும் இருக்கணும்ல. ஆனால் இல்லையே, அவங்க ரைட்டு, அவருடைய படங்கள் முறையாக என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி எப்போவுமே சென்சார் முரட்டுத்தனமாக இருந்ததே கிடையாது, வன்மத்தோடு இருந்ததே கிடையாது. ஆனால் முதல் முறையாக நான் அப்போ தான் பார்க்குறேன் அந்த வன்மத்தையும் முரட்டுத்தனத்தையும். அவங்க மேலே தான் தவறு. இப்போ அவங்க படத்தை பார்க்குறாங்க, ஒரு கருத்தை சொல்கிறாங்க, ஒரு கட்டு கொடுக்குறாங்க, அந்த கட்டை அவங்க ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு யூஏ தரம்னு மெயில் அனுப்பிடுறாங்க. அதற்கப்புறம் திடீர்னு நீங்கள் ரிவைசிங் கமிட்டி வாங்கன்னு கூப்பிடும்பொழுது இவங்களுக்கு ஒரு கோபம் வரும்ல. கண்டிப்பாக அது அவங்க மிஸ்டேக் தானே. ஆமாம், அப்போ அவங்க மிஸ்டேக் தானே. ஆனால் நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க உணரவே இல்லை.